Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போற ஒரு சேல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாரசவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல ப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட் எந்த அளவு நம்ம பார்த்து வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலா ஸ்டீரியோவுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏவி ரிசீவர், ப்ரீ ப்ராசர் இந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு பேரலா இருக்கக்கூடிய ஸ்டீரியோ செக்மெண்ட்டும் நிறையவே இருக்கு. ஸோ ஸ்டீரியோக்குன்னு தனி ஒரு உலகமே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஸ்டீரியோ லவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நிறைய பேர் ஸ்டீரியோல பேசிக் யூஸ் பண்ணுவாங்க, மீடியம் யூஸ் பண்ணுவாங்க, பிரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணுவாங்க, டவர் ஸ்பீக்கர்ஸ், புக் செல்ஃப் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ல ஸ்டீரியோ மட்டும் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டீரியோ யூஸ் பண்ணவங்க யாருமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏவி ரிசீவரா இருக்கட்டும், மற்ற செக்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கட்டும் டெஃபினெட்லா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டீரியோ அதாவது இன்டகிரேட்டட் ஸ்டீரியோல நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டீரியோல பாத்துட்டீங்கன்னா வாட்டேஜா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் அந்த அளவுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ராடக்ட் ஒரே மாடல்ல ரெண்டு ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ரெண்டுமே ப்ரீ ஆம்பிளிஃபையர் தான் எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பிராண்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாராசவுண்ட் அப்படிங்கிற பிராண்ட்ல HP 850 ஸ்டீரியோ ப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டீரியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஏவி ரிசீவர்ல ஸ்டீரியோ வருது நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஏவி ரிசீவர்ல நீங்க ஸ்டீரியோ கேட்கறதுக்கும் ஒரு ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ரீ ஆம்பிளிஃபையர்ல கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்கு. இதை யூஸ் பண்ணவங்களுக்கு டெஃபினட்டாவே தெரியும். ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ யூஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டா ஏவி ரிசீவர் மற்றது கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ மூவி பார்க்கும்போது ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணிப்பாங்க, ஸ்டீரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டீரியோ செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வகையில ஒரு ஸ்டீரியோவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டீரியோ நீங்க ஆம்பிளிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 வாட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. பட் ஒரு ஏவி ரிசீவர் செக்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் அதை விட தாண்டி இந்த ஸ்டீரியோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா வாட்டேஜும் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏவி ரிசீவர்ல எந்த கேட்டகரி இருக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் ஏவி ரிசீவர் இருக்கு, அடுத்து ப்ரீ ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டீரியோலுமே பாத்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்கு. இதுலயுமே பாத்தீங்கன்னா ப்ரீ ஆம்பிளிஃபையர் அதாவது ஏவி ரிசீவர் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, இதுல ப்ரீ ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நிறையவே இருக்கு. ஸோ அந்த வகையில இனி நம்ம எடுத்திருக்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஸ்டீரியோ ப்ரீ ஆம்பிளிஃபையரா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுல ஒரு எல்ஆர் இன்புட் கொடுத்தோ ஒரு ஆப்டிகல் இன்புட் கொடுத்தோ நீங்க சாங்ஸ் கேட்கலாம். ஸோ அதுல பாத்துட்டீங்கன்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற செக்மெண்ட் போயிடும். அதுலயே நீங்க ஒரு அக்யூரசி லெவல் வேணும், இன்னும் நான் டெப்தா சாங்ஸ் கேட்கணும், டீடைல் எனக்கு அதிகமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரீ ஆம்பிளிஃபையர் தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஏவி ரிசீவர் கேட்டகரியில எப்படி ஒரு ப்ரீ ப்ராசஸர் இருக்கோ அதே மாதிரி ஸ்டீரியோலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையவே இருக்கு. இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது பாத்துட்டீங்கன்னா ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர், இதுல இருந்து ஒரு எல்ஆர் அவுட்புட் எடுத்து ஒரு ஸ்டீரியோ இன்டகிரேட் ஆம்பிளிஃபையர் நீங்க வச்சிருந்தாலும் சரி, ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வச்சிருந்தாலும் அதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டீரியோ இன்டகிரேட் நீங்க யூஸ் பண்ணும்போது அக்யூரசி லெவல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். பட் நீங்க ப்ரீ ஆம்பிளிஃபையர் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த அக்யூரசி லெவல் பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த ஆடியோல வரக்கூடிய டிஸ்டார்ஷன் எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடும். இதை தாண்டி டீடைல் உங்களுக்கு நிறைய கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில இதை நீங்க யூஸ் பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து எல்லாரும் இன்புட் எடுத்து அதுல கொடுத்துட்டு அதுல டைரக்ட் மோட்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்ல இன்னும் நான் பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு 2 சேனல் ஒரு டெடிகேட்டட் பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டீங்கன்னா அதுல கனெக்ட் பண்ணி அது மூலியமா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்டீரியோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறவங்க இதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்னல் அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசீவரோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பிளாட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசைன் மேக்கிங் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்போன் ஜாக்கு கனெக்ட் பண்ணி அதுல யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் உங்களுக்கு இதுல கொடுத்துட்டாங்க. இந்த பேஸ் ட்ரபிள் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டோன் டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டோன் கண்ட்ரோல் வேலை செய்யாது. அகைன் இதை பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா டோன் கண்ட்ரோல் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இது பாத்துட்டீங்கன்னா டோட்டலா 5 இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்புட் செலக்ட் பண்ண பட்டன்ஸ் தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட்ல அதிகமா வேணுமா ரைட்ல அதிகமா வேணுமா அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. சரி பேக் ரிவ்யூ பார்க்கலாம்.
பேக் சைட்ல வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நிறைய பேர் வந்துட்டு கிரவுண்டிங் யூஸ் பண்றதே கிடையாதுங்க. ஒரு எர்த் ஒயரை கொண்டு வந்து இதுல கொடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆகாம உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இன்புட்டை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா போனோ, நெக்ஸ்ட் சிடி, டியூனர், வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு இன்புட் கொடுத்துருவாங்க. ஸோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு எல்லார் அவுட்புட் உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்பீக்கர் கனெக்ஷன் எதுவுமே வராது. நான் சொன்ன மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இன்புட் கொடுத்துட்டு இதுல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்து இதுல இருந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையரோ ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் நீங்க கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பவர் சாக்கெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலிஸ்டா பாத்துட்டீங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் டைம் பாத்துட்டீங்கன்னா இதே பேராசவுண்ட்ல நாங்க பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கரண்டா இந்த வந்து ஸ்டீரியோல ப்ரீ ஆம்பிளிஃபையர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டீரியோல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். அதுல டீடைல் நிறைய நீங்க எதிர்பார்க்கறவங்க இந்த மாதிரி ப்ரீ ஆம்பிளிஃபையர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டை யூஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் வச்சிருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது டைரக்ட் மோட்ல போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு டெடிகேட்டட் பவர் ஆம்பிளிஃபையர் வச்சிருந்தாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சப்வூஃபர் இல்லாமலேயே இந்த மாதிரி செக்மெண்ட்ல நல்ல ஒரு பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். இங்க நிறைய பேர் ஸ்டீரியோ வாங்க வந்தவங்களுக்கு நிறைய பேர் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணி காமிக்கும் போது சப்வூஃபர் இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே வந்து நிறைய பேர் நம்பிட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஒரு ஏவி ரிசீவர்ல ஸ்டீரியோ கேட்கறதுக்கும் ஒரு ஸ்டீரியோ செக்மெண்ட்ல ஸ்டீரியோ கேட்கறது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பாத்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அதாவது சிங்கிள் பீஸ் பாத்துட்டீங்கன்னா 20,000 நாங்க சேல் பண்றோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மின் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அன்யூஸ்டு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஸோ பாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லைட்டா டேமேஜா இருக்கே தவிர ப்ராடக்ட்ல எந்த விதமான டேமேஜஸ் இல்லை. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம நீட் அண்ட் கிளீனா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பேமெண்ட் ஆப்ஷன் பாத்துட்டீங்கன்னா போன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு வேற எதனா என்கொயரி தேவைப்பட்டா நீங்க என்ன கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.